வணக்கம். ஒரு மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். தகவல் உரிமை சட்டத்திற்கு எதிரானது என்று 5 நீதிபதிகள் தீர்ப்பு. தேர்தல் பத்திரம் வழங்குவதை உடனே நிறுத்த SBI வங்கிக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. இதுவரை தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடை பெற்ற கட்சிகளின் விவரங்களை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு. மாற்றப்படாத தேர்தல் பத்திரங்களுக்கான பணத்தை திருப்பி அளிக்க வேண்டும். SBI வங்கிக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. தேர்தல் பத்திரம் என்கிற பெயரில் கமிஷன் மற்றும் லஞ்சத்தை பாஜக பெற்றதாக ராகுல் காந்தி விமர்சனம். மோடி அரசின் ஊழல் கொள்கைக்கு உச்சநீதிமன்றம் முடிவு கட்டியுள்ளதாகவும் கருத்து. சட்டப்பேரவையில் ஆளுநரின் செயல் தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பது போல் இருந்ததாக முதலமைச்சர் கருத்து. சிறுபிள்ளை விளையாட்டுகளுக்கு அச்சப்பட மாட்டேன் என்றும் பேரவையில் உரை. மாநில உரிமைகளுக்கு அரசுடன் இணைந்து எதிர்க்கட்சித் தலைவர் குரல் கொடுக்க மு.க. ஸ்டாலின் கோரிக்கை. எதிர்க்கட்சித் தலைவர் இப்போதாவது மத்திய அரசை விமர்சிக்கிறார் என்பதே ஆறுதல் என்றும் பேரவையில் பேச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பளித்தால் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடுவேன் என்று பாஜகவின் நயினார் நாகேந்திரன் பேட்டி. பாமகவுடன் கூட்டணி பேச்சு நடப்பதாகவும் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக தகவல். மாநிலங்களவைக்கு 2வது முறையாக மத்திய பிரதேசத்திலிருந்து தேர்வாகிறார் எல் முருகன். அதிகாரிகளிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். பஞ்சாபில் தண்டவாளங்களில் அமர்ந்தபடி விவசாயிகள் ரயில் மறியல். டெல்லி முற்றுகை தொடரக்கூடிய நிலையில் இன்று மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே விடுமுறை நாளில் அரசு வேலை என்று கூறி நேர்காணல் நடத்தி மோசடி. பல லட்சம் ரூபாய் ஏமாந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார். கோவை மாவட்ட மேட்டுப்பாளையத்தில் கடந்த 9ஆம் தேதி விபத்தில் 2 பேர் உயிரிழந்த CCTV காட்சி. காயமடைந்த பெண்ணுக்கு தொடர் சிகிச்சை. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே இமயம் கல்லூரியில் பெட்ரோல் குண்டு வீச்சு. பேராசிரியர்களுடன் ஏற்பட்ட தகராறில் மாணவர்கள் ஆத்திரம். வரும் 23ஆம் தேதி சென்னை வருகிறார் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார். மக்களவை தேர்தல் தொடர்பாக 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் தேர்தல் அலுவலர்களுடன் ஆலோசனை. பல்லாவரம் MLAவின் மகன் மருமகள் ஜாமீன் மனு மீது போலீஸ் பதிலளிக்க உத்தரவு. பாதிக்கப்பட்ட பெண் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஆணை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீது இன்று மீண்டும் விசாரணை. அமலாக்கத்துறை வாதத்தை முன்வைக்க வாய்ப்பு. இங்கிலாந்திற்கு எதிராக 3வது டெஸ்டில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறும் இந்திய அணி. ஜெய்ஸ்வால், கில், பட்டிதார் ஆட்டமிழப்பு. அமெரிக்காவின் கான்சாஸ் நகரில் நடைபெற்ற பேரணியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் சிதறி ஓடிய மக்கள். ஒருவர் பலியான நிலையில் சந்தேகத்திற்கிடமான 3 பேரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை. சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்ற விவரத்தை சட்டப்பேரவையில் நான் தெரிவித்தேன். 11/12/2017 அன்று 12 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஜியோ நம்பர் 467 வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதாவது 12 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஜியோ போடப்பட்டது. அதேபோல 20/3/2018 அன்று தமிழகத்தில் 30 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஜியோ நம்பர் 91 அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதற்கு மீண்டும் மறுப்பு தெரிவிக்கின்றார்.
நேற்றைய தினம் வேண்டுமென்றே திட்டமிட்டு நான் பேசுகின்ற பொழுது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் குறுக்கிட்டு ஒரு தவறான உண்மைக்கு புறமான குற்றச்சாட்டை தெரிவித்த காரணத்தினாலே அவர் சொன்ன கருத்து பொய்யானது, உண்மைக்கு புறமானது. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது 2017 2021 வரை 42 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அதற்குள்ள ஜிஓ நம்பரையும் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். இதை எதற்காக சொன்னேன் என்றால், நேற்றைய தினம் அவர் பேசியது தினகரன் பத்திரிகையிலே வெளியில் வந்திருக்கின்றது. அதற்காகத்தான் அதை மறுத்து இன்றைய தினம் சட்டமன்றத்திலே விளக்கத்தை கொடுத்திருக்கின்றேன். அதேபோல திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைத்து 33 மாத காலம் ஆகிறது. இந்த 33 மாத காலத்தில் பல்வேறு புதிய திட்டங்களை அவர்கள் அறிவித்தார்கள். பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் திட்டங்கள் அறிவிக்கின்ற பொழுதும் சரி, பிரச்சனைகள் ஏற்படுவதும் சரி, அதற்கென்று ஒரு குழுவை போடுவார்கள். இதுவரை 52 குழுக்கள் மேலாக போடப்பட்டதற்காக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன. அவை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எத்தனை குழுக்கள் போடப்பட்டன, எத்தனை குழுக்கள் முழுமையான அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன, அந்த அறிக்கையின் பேரில் என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுக்கப்படுகின்ற விவரத்தை நான் கேட்டேன். அதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கேட்டேன். அதையும் மாண்பு முதலமைச்சருடைய பதிலில் தெரிவிக்கப்படவில்லை. அதோடு உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினீர்கள். அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டினுடைய பட்டியல், எந்தெந்த தொழிற்சாலைகள் தமிழகத்திற்கு வருகின்றது என்ற விவரம், அதில் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும், எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கும் என்ற விவரத்தையும் நீங்கள் பதில்களில் தெரிவிக்க வேண்டும் சொன்னேன். அதையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. அதோடு உங்கள் தொகுதியில் முதல்வன் என்ற திட்டத்தில் சுமார் 20.30 லட்சம் மனுக்கள் பெற்றதாகவும், அதில் 19.30 லட்சங்கள் மனுக்கள் தீர்வு காணப்பட்டதும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதில் சில விளக்கங்களை நான் கேட்டேன். இதில் எத்தனை மனுக்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கப்பட்டுள்ளது, எத்தனை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன என்ற விவரம் முதலமைச்சருடைய பதிலுரையில் தெரிவிக்க வேண்டும் சொன்னால் அதுவும் தெரிவிக்கப்படவில்லை. மிக்ஜாம் புயல் சென்னைக்கு வந்த பொழுது கனமழை பொழிந்தது. அதோடு சென்னை சுற்றியுள்ள சில மாவட்டங்களில் கனமழை பொழிந்து மக்கள் உடைமைகள் சேதமடைந்தன. இந்த கனமழையால் மக்களுக்கு நிறைய சேதங்கள் ஏற்பட்டது. அப்படி சேதம் ஏற்படுகின்ற பொழுது அதற்காக செலவழித்த தொகை எவ்வளவு என்று கேட்டேன். அதற்கும் பதில் இல்லை. அதேபோல தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்களில் கனமழை பொழிந்தது. அந்த கனமழை பொழிகின்ற பொழுது அங்கே கடும் சேதம் ஏற்பட்டது. அந்த சேதத்திற்கு எவ்வளவு செலவு அரசின் மூலமாக செலவழித்தீர்கள் என்ற விவரத்தை கேட்டேன். அதுவும் அவர் பதிலிலே தெரிவிக்கப்படவில்லை. அதேபோல 1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு என்ன யுத்திகளை கடைபிடிக்கின்றீர்கள்? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது சட்டப்பேரவையில் செய்தியாளர் சந்தித்து வருகிறார். அந்த காட்சி நேரலையில் பார்த்தோம்.